அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனேயே பெரிய அளவிற்கெல்லாம் ஆய்வுக்கு போகாத, அப்படி ஜஸ்ட் லைக் தட் அந்த ஜாதகம் ரொம்ப நல்ல ஜாதகமா, வெற்றியாளர்களாக வருவார்களா, இந்த ஜாதகம் ஜெயிக்கக்கூடிய ஜாதகமா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத ஒரு ரொம்ப எளிமையாக 25 குறிப்புகளில் நான் சொல்கிறேன். இந்த 25 குறிப்புகளையும் நல்ல கவனமாக கேட்டாவே போதும். உங்கள் ஜாதகத்தை நீங்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட பார்க்காதையே நீங்களே எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். இதில் முதல் குறிப்பு, ஒரு ஜாதகத்தில் உயிர் என்ற லக்னமும் உடல் என்ற ராசியும் குறிக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் சிறப்பாக இருக்கணுங்க. பார்த்த மாத்திரத்திலேயே சூரியனும் சந்திரனும் ஒரு ஜாதகத்தில் சிறப்பாக இருந்தால் அந்த ஜாதகம் சிறந்த ஜாதகம். அடுத்து ரெண்டாவது பாயிண்ட்டு, லக்னத்தையும் அந்த லக்னத்தை லக்னாதிபதியை பார்க்கிறது, அதே போல் ராசியை ராசி அதிபதியை பார்க்கிறது. இது அருமையான ஒரு ஜாதகம். மூன்றாவது பாயிண்ட்டு, லக்னாதிபதி லக்னத்தையும் ராசியையும் இணைந்து பார்ப்பது. ஒரு லக்னாதிபதி ஏதோ ஒரு வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு தன்னுடைய லக்னத்தையும் பார்ப்பார், நம்முடைய ராசியும் பார்ப்பார். இது அருமையான ஒரு யோகம். இது எல்லாருக்குமே இருக்காது, ரொம்ப ரேராக தான் இருக்குங்க. ராசி அதிபதி ராசியும் பார்ப்பார், லக்னத்தையும் பார்ப்பார். இதுபோன்று இரண்டு அமைப்புகளும் இருக்கக்கூடிய ஜாதகம் அற்புதமான வெற்றி பெறக்கூடிய ஒரு ஜாதகம். அடுத்து நான்காவது பாயிண்ட்டு, லக்னாதிபதி ராசி அதிபதியோட சாரம் பெறுறது, ராசி அதிபதி லக்னாதிபதியோட சாரம் பெறுறது, அல்லது இவர்கள் இருவருமே அவரவர்களுடைய நட்சத்திரங்களின் சாரம் பெறுவது. இது எல்லாமே அற்புதமான ஒரு யோகம். அடுத்த ஐந்தாவது பாயிண்ட்டு, ஒரு ஜாதகத்தின் தூண்கள் என்று சொல்லப்படுகின்ற உபயராசிகளில் ஏதேனும் கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. ஆறாவது பாயிண்ட்டு, திரிகோணத்தில் சுப கிரகங்களும் கேந்திரத்தில் அசுப கிரகங்களும் நிற்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சந்திர கேந்திரங்களில் சுப கிரகங்கள் நிற்கிறதுங்கிறது ஜாதகருடைய சுகத்தை ரொம்ப அற்புதமாக மேன்மைப்படுத்தி கொடுக்கும். இது ஏழாவது பாயிண்ட்டு. எட்டாவது பாயிண்ட்டு, சூரியன் எங்கே நின்னாலும் சரி தனித்து நிற்கணும். சூரியனோடு வேறு ஏதேனும் கிரகங்கள் இணைந்தால் அட்லீஸ்ட் 15 பாகைக்கு மேலே தள்ளி நிற்கணும். காரணம் என்னென்னா, அஸ்தமனம் பெற்று அந்த கிரகம் வலுவிழந்துடும். அதோடு கூட சூரியனோட ஒரு கிரகம் அஸ்தமனம் பெறும்போது சூரியனுடைய தன்மையும் கொஞ்சம் குறைஞ்சிரும். அடுத்து 9வது பாயிண்ட்டு, செவ்வாயோடும் எந்த கிரகமும் இணையாமல் இருக்கணும். காரணம், செவ்வாயோடு ஒரு கிரகம் இணைந்தால் அந்த கிரகத்திற்கு போராட்ட குணம் அதிகமாகிவிடும். அதே சமயம் கிரக யுத்தம்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டில் அந்த கிரகம் தோல்வி அடைஞ்சிரும். இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் இது போன்ற கிரகங்களோடு எந்த கிரகமும் இணையாமல் இருக்கணும். அப்படி இணைந்தால் 15 டிகிரிக்கு மேலே இருக்கணும். 10வது பாயிண்ட்டு, லக்னம் மற்றும் ராசிக்கு அல்லது லக்னாதிபதி நின்ற இடம் ராசி அதிபதி நின்ற இடத்திற்கு தர்ம கர்மாதிபதி யோகங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகம் இருக்கிறது, நன்மை தரும். இந்த தர்மா கர்மாதிபதிங்கிறது என்னன்னா, ஒரு பாவத்திற்கோ ஒரு கிரகத்திற்கோ 9, 10ஆம் அதிபதிகள் இணைந்து திரிகோணம் அல்லது கேந்திரத்தில் நிற்கும் பொழுது அவர்களுக்கு இந்த யோகம் கிடைக்கும். அடுத்து 11வது பாயிண்ட்டு, உபஜய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3, 6, 10, 11ஆம் பாவத்தில் ஏதேனும் கிரகங்கள் இருப்பது சிறப்பு. அந்த கிரகங்களும் தசா நடத்தக்கூடிய நிலையில் இருந்தால் அதிக சிறப்பு. 12வது பாயிண்ட்டு, லக்னாதிபதி மற்றும் ராசி அதிபதி புஷ்கர நவாம்ச பாதத்தில் நிற்பது ஜாதகருக்கு மிகுந்த யோகத்தை தரும். இந்த புஷ்கர நவாம்ச பாதம் என்பது என்னன்னா, நவாம்சத்தில் சுப கிரகங்களின் வீட்டில் நிற்பதற்கு புஷ்கர நவாம்சம் என்று பெயர். 13வது பாயிண்ட்டு, லக்னம் மற்றும் ராசி ஒன்றுக்கொன்று திரிகோணம் அல்லது கேந்திரமாக இருக்கிறது சிறந்த பலனை ஜாதகருக்கு கொடுக்கும். இந்த சஷ்டாஷ்டக அமைப்புன்னு சொல்லக்கூடிய 6, 8 இது போன்ற அமைப்பில் இருக்கக்கூடாது. 14வது பாயிண்ட்டு, திரிகோண அதிபதிகள் திரிகோணத்தில் இருப்பது, கேந்திர அதிபதிகள் கேந்திரத்திலேயே இருப்பது, மறைவு ஸ்தான அதிபதிகள் அதனுடைய மறைவு ஸ்தானத்திலேயே இருப்பது, இப்படி இவர்கள் அவரவர்களுக்கென இருக்கக்கூடிய பாவகத்திற்குள்ளேயே ஒருவருக்கு ஒருவர் மாறி மாறி இருப்பது சிறந்த யோகத்தை கொடுக்கும். 15,
உயிர் என்ற சூரியனும் உடல் என்ற சந்திரனும் எந்த நிலையிலும் ராகு கேதுவோடு நெருங்கிய தொடர்பில் இல்லாத இருக்க வேண்டும். குறிப்பாக ஒரு 10 டிகிரிக்கு அப்பால் இருக்கணும், வேறு எந்த கிரகங்கள் இருந்தாலும். இந்த சூரியன் சந்திரனோடு குறுகிய பாகையில் ராகு கேதுக்கள் இருந்தால் இவர்களின் வலிமையை குறைத்து கிரகண தோஷம் செய்துவிடக்கூடிய வலிமை ராகு கேதுக்கு உண்டு. 16 ராசியும் லக்னமும் ராகு கேது அச்சுக்கு ஒரு புறத்தில் மட்டுமே இருப்பது சிறந்த யோகம் கொடுக்கும். இப்போ பாருங்க, இதுக்கு தான் ராகு கேது அச்சுன்னு பேருங்க. இங்கே ராகு இருக்காரு, கேது இருக்காரு, ரெண்டுக்கு பேரலாக ஒரு லைன் போட்டோம்னா இதற்கு இந்த பக்கம் ஒரு லக்னமும் இதற்கு இந்தாண்ட சந்திரன் என்ற ராசியும் இருக்கிறதுங்கிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது. இப்போ இதில் பாருங்கள், இந்த கோட்டிற்கு இந்த பக்கத்துக்குள்ளாகவே லக்னமும் வந்துருச்சு, சந்திரன் என்ற ராசியும் வந்துருச்சு. ஸோ இது மாதிரி இருக்கிறது நல்லது ஒரு யோகம். 17 காலை சூரிய உதயத்திலிருந்து மதியம் 12 மணிக்குள் பிறந்த குழந்தைக்கு யோகம் அதிகமாக இருக்கும். காலை நேரத்தில் அந்த குறிப்பாக 12 மணிக்குள் பிறந்த குழந்தைக்கு யோகம் அதிகமாக இருக்கும். இதுதான் ராகுவின் யோகத்தை பெற்ற குழந்தைன்னு சொல்லுவாங்க. காலை அந்த சூரிய உதயத்திலிருந்து மதியம் வரை ராகுவின் பலம் என்பது மிக அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். மதியம் 12க்கு மேல் வரக்கூடிய நேரம் என்பது கேதுவின் ஆதிக்கம் நிறைந்ததாக கருதப்படுகிறது. அடுத்து 18 உத்தராயண காலகட்டத்தை குறிக்கக்கூடிய ராசியில் லக்னம் ராசி ரெண்டுமே அமைகிறது சிறந்த யோகம். இப்போ உத்தராயணம் என்பது இங்கே இருக்கக்கூடிய மகர ராசியிலிருந்து மிதுன ராசி வரைக்கும் உத்தராயண காலகட்டம். பாருங்கள், பச்சை கலரில் கொடுத்துருக்கோம். இங்கேருந்து வரக்கூடிய கடகத்திலிருந்து தனுசு வரை தட்சிராயண காலம்னு சொல்லுவாங்க. இப்போ இதை ஏறுமுகம், இதை இறங்குமுகம் அப்படின்னு வச்சுக்கும் பொழுது இந்த ஏறுமுகத்தில் குறிக்கக்கூடிய இந்த மாதங்களில் குழந்தை பிறக்கும் பொழுது அது ஒரு வகையான யோகத்தை கொடுக்கும். அதே போல் இந்த பச்சை நிறமிட்ட ராசிகளில் கிரகம் இருப்பதும் யோகத்தை கொடுக்கும். 19 லக்னாதிபதி ராசி அதிபதி திக்வலம் ஆட்சி உச்சம் இது போன்று இருப்பது, லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் ஒருவருக்கொருவர் நட்பு கிரகமாக இருப்பது, லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் அஷ்டவர்க்க பறவைகளில் 6 மதிப்பெண்களுக்கு மேல் இருப்பது, இவை எல்லாமே நல்ல நல்ல சிறப்புகளை தரக்கூடிய ஒரு அம்சங்கள். அடுத்து 20 லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் பரிவர்த்தனை அமைப்பில் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. 21 லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் நவாம்சத்தில் சுபர் வீட்டில் இருப்பது சிறப்பு. இவர்கள் ராசியில் எந்த நிலையில் இருந்தாலும் கூட நவாம்சத்தில் போய் பார்க்கும் பொழுது ஏதேனும் ஒரு சுப கிரகங்களின் வீட்டில் இருக்கிறதுங்கிறது நல்லதொரு யோகம் என்ற அமைப்பை ஜாதகருக்கு வழங்கும். 22 பிறந்த தசா முதல் கொண்டு தொடர்ச்சியாக 5 தசாக்கள் சிறப்பாக இருக்கும் பொழுது ஜாதகருக்கு கூடுதலான யோகத்தை வழங்கும். சில பேர் பிறந்த போதே ஒரு நல்ல தசையில் பிறப்பாங்க. அதற்கடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு தசாவும் ஒன்றுக்கொன்று விட்டதா இல்லாத ரொம்ப சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய தசாவாக இருக்கும். அப்போ அந்த தசா காலமும் தொடர்ச்சியாக ஒரு 5 தசைகள் வரும்பொழுது குறைந்தது அவருக்கு ஒரு 60 வயது காலம் வரைக்குமே யோகமான காலமாகவே வரும். அதையும் பார்த்த மாத்திரத்திலேயே நம்ம சொல்லிடலாம். அடுத்து 23 குருவும் சுக்கிரனும் நெருங்கிய தொடர்பு பெறாமல் வலுவாக இருப்பது மிகச்சிறப்பு தரும். இந்த குரு சுக்கிரன் அப்படிங்கிறவங்க ஒன்று நம்ம தேவகுருங்கிற ஒரு சுக்கிரன், தேவகுரு குருங்கிறவர், அசுரகுரு சுக்கிரன். இப்போ இவங்க 2 பேருமே வலிமையானவர்கள். 2 வலிமையானவர்களும் எதிர் கருத்துக்களை கொண்டவர்கள். இவங்க 2 பேரும் ஒரு பாவத்தில் இருக்கும் பொழுதோ அல்லது நேர் பார்த்து கொள்ளும் பொழுதோ ஜாதகருக்கு சில பிரச்சனைகளை கொடுப்பார்கள். அதனால் இவங்க 2 பேருமே நல்ல வலுவாக இருக்கணும், ஆனால் நெருங்கிய தொடர்பு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது ஒரு மிகச்சிறந்ததொரு யோகம். அடுத்து 24 இயற்கை சுபர்கள் நேர் வலுவுடனும் இயற்கை அசுபர்கள் மறைமுகமான வலுவுடனும் இருப்பது ஒரு நல்ல யோகத்தை கொடுக்குங்க. இப்போது இயற்கை அசுபர்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது ஒரு நல்லதொரு யோகமாக இருந்தாலும் அவருடைய வீட்லேயே செவ்வாயோட வீட்லேயே 4ஆம் வீட்டில் வலுவாக இருக்கிறதுங்கிறது அவருக்கு சொத்துக்கள் இதெல்லாம் இருந்தாலும் கூட அதன் மூலமான பிரச்சனைகள் போராட்டங்களையும் அவர் இணைந்து அனுபவிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் இயற்கை சுபர்கள் நேர் வலுவாக இருக்கலாம். இயற்கை அசுபர்கள் என்பவர் மறைமுகம் என்று சொல்லக்கூடிய திக்பல அமைப்பு அல்லது ஏதேனும் ஒரு சுப கிரகங்கள் பார்வை பெறுறது இது மாதிரி இருக்கும் பொழுது ஜாதகருக்கு நல்லதொரு யோகத்தை தருவார்கள். 25 லக்னம் லக்னாதிபதி ராசி அதிபதி இவர்களோடு மாந்தி கிரகம் இல்லாத இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தருங்க. இந்த மாந்திங்கிற கிரகம் சனியை காட்டிலும் மிகவும் ஒரு மோசமான அசுப கிரகம். இவர் போய் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு பிடிவாதத்தையும் அந்த ராசி
ப்ளஸ் அந்த கிரகம் சார்ந்த எங்கேயுமே விட்டு கொடுக்க போகாத பிடிவாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தடைகளை கொடுக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தி விடுவார். ஆகவே மேற்கண்ட நீங்கள் இதுவரை பார்த்த இந்த 25 குறிப்புகளும் மிக மிக ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்யும் பொழுது முக்கியத்துவம் வாய்ந்த குறிப்புகள். ஒரு ஜாதகத்தில் இதெல்லாம் அப்படி பார்த்த மாத்திரத்திலே தெரியும். இதில் இந்த 25 குறிப்புகளில் ஏதேனும் ஒரு 10 குறிப்புகள் ஒரு ஜாதகத்துக்கு பொருந்தி வந்தாவே அந்த ஜாதகர் அருமையாக வந்துடுவார். அந்த ஜாதகத்தில் பிறந்தவர்கள், அந்த ஜாதகத்தை கொண்டவர்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றியாளர்களாக வலம் வருவார்கள் என்பதை கூறி அடுத்தது ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.